ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட சேனலில் டோரிமான்ஸ் ஃபேவரட் அண்ட் நம்ம எல்லா கிட்ஸுக்கும் ஃபேவரட்டான டோரா கேக் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் வேணுன்றதை வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 2 எக்கு வந்து எடுத்துக்கலாம். ஹனி 1 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், 90 grams of மைதா and vanilla essence 1/2 tablespoon, சுகர் 40 grams. உங்ககிட்ட பவுடர் சுகராக இருந்தாலுமே எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையான பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் 2 முட்டை அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது நல்லா பீட் ஆகிட்டு முடித்த உடனே நாம் வந்து சுகர் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் பவுடர் சுகர் வச்சுருக்கீங்க அப்படின்னா டைரெக்டாக ஆட் பண்ணி ஒரு 1 minute நம்ம மிக்ஸ் பண்ணாலே போதும். இப்போ நான் நார்மல் சுகர் அப்படின்றதுனால இந்த சுகர் நல்லா வந்து டிசால்வ் ஆகுறது வரைக்கும், கரைகிறது வரைக்கும் நம்ம இந்த முட்டையில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சுகர் நல்லா இப்போ டிசால்வ் ஆகிடுச்சு முட்டையில். நம்ம இப்போ எடுத்து வச்சிருக்கிற வெனிலா எசன்ஸை இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 1/2 ஸ்பூன் to 1 ஸ்பூன் கூட வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து எக்கோட ஸ்மெல் வராமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து எடுத்து வச்சிருக்கிற ஹனி 1 டேபிள் ஸ்பூன் ஹனி வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து உங்களுக்கு சுகர் வேண்டாம், கம்ப்ளீட்டாக சுகர் அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதே அளவு ஹனியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க மைதாவை பேட்ச் பை பேட்சாக லைக் 90 கிராம் மைதா எடுத்து வச்சுருக்கோம்ல, அது 30 கிராமாக வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கெட்டி எதுவும் இல்லாமல் லம்ப் எதுவுமே ஃபார்ம் ஆகாத மாதிரி பேட்டரை வந்து நல்லா வந்து சாஃப்ட் பேட்டராக வந்து கலக்கி எடுத்துக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் தான் வந்து நீங்கள் தேவையான அளவு தண்ணி வந்து ஊற்றணும். ஸோ தண்ணி வந்து அந்த பேட்டரோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஊற்றி செக் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா கலக்கி முடிச்ச அப்புறம் இதுக்கு தேவையான அளவு பேக்கிங் பவுடர் எடுத்து வச்சிருந்தோம்ல, அந்த பேக்கிங் பவுடரை ஈவனாக வந்து இதில் வந்து போட்டு கலக்கி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமும் வந்து உங்களுக்கு தண்ணி தேவைப்படுது, பேக்கிங் பவுடர் ஆட் பண்ண அப்புறம் தண்ணி தேவைப்படுது அப்படின்னா பார்த்து ஒரே 1 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளோயி கன்சிஸ்டன்சி இருக்கணும், ஆனால் வாட்டரியாக வந்து இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாக வந்து இருக்கக்கூடாது. ஸோ இந்த டைமில் ஒரு பேன் வச்சுக்கோங்க ஸ்டவ்வில். பேனில் வந்து நீங்கள் பட்டர் இல்லைனா வந்து நெய் இது எதையாச்சும் ஒன்றத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸோ 1 கரண்டி அளவு, 1 ஸ்கூப் அளவு வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. அந்த அளவு மட்டுமே ஊற்றுங்க. அது ஊற்றின அப்புறம் நம்ம வந்து அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ண தேவையில்ல. ஸோ ஊற்றிட்டு அதை அப்படியே விட்டுருங்க. நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணி வச்சியும் குக் பண்ணலாம். இப்போ குக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேலே வந்து இந்த மாதிரி பபுள்ஸ் வரும். அப்போ தான் வந்து இதை நம்ம திருப்பி போட போகிறோம். ஸோ இதை திருப்பி போட்டு கொஞ்ச நேரம் குக் பண்ணிங்க அப்படின்னாமே வந்து நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது வந்து நல்லா பஃபியாக ஆகும். ஸோ நல்லா சாஃப்டாக அந்த வந்து நமக்கு வந்து இந்த பேன் கேக் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5-6 பேன் கேக் வந்து ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்ற பார்க்கலாம். ஸோ இப்போ நான் 4 பேன்கேக் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை 2த்தையும் வந்து ஸ்டஃப் பண்ணுறதுக்காக, ஸோ 2 பேன்கேக் நடுவில் வந்து நான் நியூட்டலா வந்து ஸ்டஃப் பண்ண போகிறேன். உங்ககிட்ட வந்து பீனட் பட்டர் இருக்குது அப்படின்னா நீங்கள் பீனட் பட்டரும் ஆட் பண்ணி இதை வந்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப ப்ளஃபியாக இருக்கும். ஸோ வந்து கிட்ஸை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் கார்னர்ஸ் எல்லாமே வந்து பின் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி தண்ணி ஊற்றி சைடில் வந்து டக் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அந்த வெளியில் வந்து வராது அந்த நியூட்டலா. ஸோ அதே மாதிரி செகண்ட் பேட்சும் வந்து நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ பார்த்தீங்களா, இதை கட் பண்ண நடுவில் எவ்வளோ ப்ளஃபியாக இருக்குது அப்படின்றது. ஸோ இந்த ரெசிபி நீங்கள் மறக்காமல் வந்து ட்ரை பண்ணுங்கள். இதை சர்வ் பண்ணும்போது நான் வந்து பனானா மேலே ஜாம் வந்து வச்சு இதை வந்து பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தது, கிட்ஸும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. நீங்களும் உங்கள் கிட்ஸுக்கு இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணுங்கள். நான் மீதி இருக்கிற மாவில் வந்து மினி பேன் கேக் வந்து ரெடி பண்ணேன். மினி பேன் கேக் ரெடி பண்ணி அதையுமே வந்து நான் வந்து சர்வ் பண்ணேன்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய்.